எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வேவ் உடைய கன்டினியூஸான வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வேவ்ல காமன் கொஸ்டின்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம அட்ரஸ் பண்ணி வீடியோவா நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 நம்ம கொடுத்திருந்தோம். இது அதோட லாஸ்ட் வீடியோ கன்டினியூஸா பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனலா ஒரு 4 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ங்கிறத பண்ண போறோம். சரிங்களா? ஸோ டில் எண்ட் வரைக்குமே நீங்க இந்த வீடியோ பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு ப்ராப்பரா புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நெக்ஸ்ட் வேவ்ல அப்ளை பண்ண ஒரு கேண்டிடேட் கேட்டிருக்கீங்க. ஸோ பிடிஎம்க்கு மேல ஏதாவது நெக்ஸ்ட் வேவ்ல ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்டு. ஸோ ஆப்வியஸ்லி பிடிஎம்க்கு மேல சோ மெனி பொசிஷன்ஸ் அப்படிங்கிறதுமே நெக்ஸ்ட் வேவ்ல இருக்கு. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் வேவ் உடைய ஒரு பாத் அப்படிங்கிறது ஃப்ரம் த 0 லெவல், அதாவது ஒரு பிடில இருந்து நீங்க ஜாப் அப்ளை பண்ணி மேல மேல நீங்க தான் குரோத் ஆக முடியும். டைரக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ரோலுக்குமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ பிடில அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பிடிஎம் ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சோ மெனி ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே இருக்கு. சரிங்களா? அதுக்கு அவங்க டைரக்ட்டா ஹையர் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிடிஎல் ரோல்ல இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் தான் அந்த கோர் கன்டென்ட் அப்படிங்கிறதுமே தெரியும். ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து பிடிஆர் ரோல்ல இருந்தா அவங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. டைரக்ட்டா சோ மெனி வேகன்சிஸ் இருக்கு. பட் நீங்க பிடிஆர் ரோல்ல இருந்தா உங்க கரியரை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் வேவ்ல ஜாயின் பண்ணா குரோத் இருக்கா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். பிகாஸ் நெக்ஸ்ட் வேவ்ல என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனது பிடிஆர் ரோல்ல தான். ஸோ பிடிஆர் ரோல்ல ஆரம்பிச்சு வித்தின் த 6 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டிஎல் அப்படிங்கிறத நான் ப்ரமோட் ஆனேன். தென் டிஎலுக்கு அப்புறம் நான் இப்போ அசோசியேட் பிடிஎம்மா ப்ரமோட் ஆகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா வித்தின் ஒரு 1.5 இயர்ஸ்ல வந்து நான் ப்ரமோட் ஆயிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா தாராளமா குரோத் ஆகலாம். ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குரோத் அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? தென் தேர்ட் கொஸ்டின், இன்டர்ன்ல டார்கெட் முடிக்கலனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி இன்டர்ன்ல நீங்க டார்கெட் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சம் செட் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறத இவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரம் த டே 1ல இருந்து ஒரு 30 டேஸ் இல்ல டே 1ல இருந்து ஒரு 45 டேஸ்க்குள்ள நீங்க இன்டர்னை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் கோலும் கொடுத்து அதுக்கான டைம் ஃப்ரேமும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமை முடிக்க முடியல, உங்க சைடு எஃபோர்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சம் டேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நீங்க முடிக்கலாம். சப்போஸ் முடிக்கல அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்க ப்ரொஃபைல் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின், டிகிரி இருந்தா போதுமா ப்ரோ நெக்ஸ்ட் ஜாயின் பண்ண? ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து டிகிரிங்கிறது மேண்டேட்டரியா வேணும். காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷரா ஒரு ஜாப் அப்ளை பண்றவங்க தாராளமா இங்க அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி, ஒரு இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸோ வாட்டெவர் எந்த டிகிரி நீங்க படிச்சிருந்தாலும் ஒரு ஃப்ரெஷரா இருந்தாலே போதும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு டிகிரி டிகிரி வந்து கம்பல்சரி வேணும். ஒரு 10th கம்ப்ளீட் பண்ண ஒரு கேண்டிடேட், 12th கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட் இவங்க வந்து இந்த ஜாபுக்குலாம் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நம்புறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நம்ம ஃபர்தர் டேஸ்ல உங்களோட கொஸ்டின்ஸை அட்ரஸ் பண்ணுவோம். தேங்க் யூ சோ மச்.